ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ப்ரோக்ராம் பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபைன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்போ நம்ம டேட்டா டைப்னா என்ன பண்ணுவோங்க? இன்ட், ஃப்ளோட், கேர், லாங், வேரியபிள் நேம். ஸோ இப்போ நம்மளே ஒரு நேமை யூசரா டிஃபைன் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio.h கொடுத்தாச்சு. இப்போ டிஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கலாம், டேட்டா டைப் கொடுக்கலாம், ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கலாம், printf இந்த மாதிரி எந்த நேம் வேணாலும் இருக்கட்டும். அந்த நேமுக்கு பதிலா யூசரா ஒரு நேமை டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ண போறோம். இப்ப பாருங்க, int a ஈக்குவல் டு 10 தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, டேட்டா டைப் பதிலாக நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேங்க? ஸ்டடி ஷைன்னு கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? ஏவை பிரிண்ட் பண்ண சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்க? 10ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படின்னா, நான் டிஃபைன் பண்ணிட்டேன். என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன்? இன்ட்டுக்கு பதிலா நான் என்னன்னு யூஸ் பண்ண போறேங்க? ஸ்டடி ஷைன் அப்படின்னு யூஸ் பண்ண போறேன். கிளியருங்களா? இப்போ நம்ம டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம எங்க யூஸ் பண்ணியிருக்கோங்க? ஒரு டேட்டா டைப்புக்கு பதிலா யூசரா என்ன வேரியபிள் என்ன நேமை டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த நேமை நம்ம டேட்டா டைப்புக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டடி ஷைன் ஏ ஈக்குவல் டு 10ன்னு தந்திருக்கோம். இப்போ ஏவை பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 10 அப்படிங்கிற இன்டீஜர் பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம இன்ட் அப்படிங்கிறத நம்ம என்னவா இங்க யூஸ் பண்றோங்க? ஸ்டடி ஷைன் அப்படின்னு கொடுக்குறோம். கிளியருங்களா? ஸோ டிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இப்போ என்னவா மாத்திருக்கோம் அப்படின்னா, இன்ட் டேட்டா டைப்புக்கு பதிலா யூசர் என்ன நேம் தர்றாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேமுக்கு கூட நம்ம என்ன 10ங்கிறத அசைன் பண்ணிருக்க, அதுக்கு பதிலா நான் என்ன கொடுத்துக்க போறேன் அப்படின்னா பீன் கொடுத்துக்க போறேன். கிளியருங்களா? சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ண போறோம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்ட் ஸ்டடி ஷைன் ஈக்குவல் டு, ஸோ ஸ்டடி ஷைனுக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்ணிருக்கேங்க? 10ன்னு அசைன் பண்றேன். கிளியருங்களா? இப்போ நான் எதை சேஞ்ச் பண்ணணும்? ஒரு வேரியபிள் நேம் ஸ்டடி ஷைன், பட் நான் பிஏ பிரிண்ட் பண்ணா போதும், எனக்கு 10ங்கிற வேல்யூ வரும். ஏன் அப்படின்னா, பீனாலும் ஸ்டடி ஷைன்னாலும் சேம் மீனிங் தான். நான் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஸ்டடி ஷைன்னு கொடுத்துருக்கேன், பட் பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன வேல்யூவை யூஸ் பண்ணிருக்கோங்க? பீன் யூஸ் பண்ணிருக்கோம். கிளியருங்களா? அதாவது ஒரு வேரியபிள் நேம் பீன் தான் நான் கொடுக்க போறேன், அதுக்கு பதிலாக நீங்க என்னவா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன்னா ஸ்டடி ஷைன்னு கொடுத்துக்கலாம். அப்ப நம்ம எதை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதுங்க? பிஏ பிரிண்ட் பண்ணாலும் 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும், இல்ல ஸ்டடி ஷைன் பிரிண்ட் பண்ணாலும் 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ வேல்யூ சேஞ்ச் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? 20 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, டேட்டா டைப்புக்கு பதிலாக நம்ம டிஃபைன் பண்ணிருக்க நேமை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு வேரியபிள் நேமுக்கு பதிலாக யூசரா என்ன நேம் டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அதை கொடுத்து கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிரிண்ட் பண்ண முடியும். இது கிளியருங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்ம நார்மலா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் printf அப்படின்னு கொடுத்தா என்னதுங்க? அவுட்புட்டை பிரிண்ட் பண்றதுக்காக printf கொடுக்க போறோம். சோ சேம் அந்த printf ஃபங்க்ஷனவே நான் என்னவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன நேம் கொடுக்குறோமோ டிஃபைன் பண்றோமோ அதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். கிளியருங்களா? சோ இப்ப பாருங்க, printf ஸ்டடி ஷைன், printf பதிலா நான் என்னவா வேணும்னு சொல்லியிருக்கேங்க? ஸ்டடி ஷைன் வேணும்னு கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன மட்டும் யூஸ் பண்ணா போதுங்க? ஸ்டடி ஷைன் அப்படிங்கறத printf பதிலா அந்த பிளேஸ்ல நான் ஸ்டடி ஷைன் கொடுத்தா போதும். கிளியருங்களா? சோ இப்போ நம்ம வேரியபிள் நேம் பீன் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ண போறோம். நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகுங்க? printf கொடுக்கலைனாலும் ஸ்டடி ஷைன் தான் நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்கேன். printf அதுக்கு என்ன மீனிங்? அங்க printf தான் இருக்கு. இப்போ பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்றீங்க. சோ பிக்கு நம்ம வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கிறது என்னங்க? 20. சோ இப்போ 20 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியரா புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இது எதுக்காக மெயினா பார்த்தோம்னா, வித்தவுட் மெயின் இன்டர்வியூல கேட்கிற ப்ரோக்ராம் என்னன்னா, வித்தவுட் மெயின் ப்ரோக்ராம் வந்து நம்மளால போட முடியுமா? கண்டிப்பா போட முடியும். சோ நம்ம டேட்டா டைப்புக்கு பதிலாக டிஃபைன்ல இருக்க வேல்யூவை யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது வேரியபிள் நேமுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம், printf பதிலாக யூஸ் பண்ணலாம். சேம் அதே மாதிரி மெயினுக்கு பதிலாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூசர் டிஃபைன் பண்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ என்ன பண்ணிருக்கோங்க? மெயின்ல நான் ஸ்டடி ஷைன்னு கொடுத்துட்டேன். அப்போ நான் இங்க வித்தவுட் மெயின் யூஸ் பண்ணிருக்கோமாங்க? வித்தவுட் மெயின் சி ப்ரோக்ராம் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்தா போதும். டிஃபைன் பண்ற நேம் என்ன இருக்கோ அந்த நேமை மட்டும் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா மெயினுக்கு பதிலாக அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியுமா? அதாவது ஒன்னா டேட்டா டைப்புக்கு மட்டும், இல்லைன்னா வேரியபிள் நேம் printf இல்ல மெயின் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது.
நீங்க டேட்டா டைப்புக்கு வேணும்னாலும் டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கோங்க, மெயின் ஃபங்க்ஷனுக்கு வேணும்னாலும் மெயின் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வேரியபிள் நேம் வேணாலும் வேரியபிள் நேம், பிரிண்ட் ஆஃப் வேணும்னாலும் பிரிண்ட் ஆஃப். இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோங்க, இன்ட்டுக்கு பதிலா ஹாய் வேணும்னு சொல்லியிருக்கோம் கரெக்ட்டுங்களா. அப்போ நீங்க என்ன மட்டும் கொடுத்தா போதுங்க, ஹாய் பி ஈக்குவல் டு 20. அப்ப நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், அதை வந்து இன்ட்டா எடுத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ஆஃப்க்கு பதிலா சாஃப்ட்வேர் ட்ரைனிங்னு கொடுத்துட்றேன். அப்போ ஹேஷ் டிஃபைன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஸ்பேஸ் பிரிண்ட் ஆஃப். பிரிண்ட் ஆஃப்க்கு பதிலா நான் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் யூஸ் பண்ணதுக்கு என்ன மீனிங், பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை தான் யூசரா ஒரு நேமை டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் சாஃப்ட்வேர் ட்ரைனிங்னு கொடுத்துருக்கேன். இப்போவும் நம்மளுக்கு என்ன ஆகுங்க, வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். கிளியருங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூ வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் நேமுக்கு வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், மெயின் ஃபங்க்ஷனுக்கே வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், டேட்டா டைப்புக்கு வேணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். தென் யூசர் ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போறோம் கரெக்ட்டுங்களா. மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து என்ன பண்ண போறோங்க, இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கங்க, ஆட்னு கொடுத்துருக்கோம் கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ யூசர் கால் பண்ணும்போது நான் என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறேன். இங்க நான் யூஸ் பண்ணிருக்க வேரியபிள் நேம் ஏ. ஸோ ஏவை பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ஆஃப்க்கு பதிலாக சாஃப்ட்வேர் ட்ரைனிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பக்கமும் நான் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஏன்னா குளோபலா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க நம்மளுக்கு என்ன தெரியுங்க, ஆடுன்னு இருந்தா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நான் என்னதான் கால் பண்ணணும், ஆடுன்னு தான் கால் பண்ணணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா யூசர் ஃபங்க்ஷன் கரெக்ட்டுங்களா. இப்போ மைன்னு கொடுத்தேன், நீங்க என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம், மை ஆஃப் ஏதாவது ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணி விடணும் கரெக்ட்டுங்களா. ஏன்னா நான் இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் ஆர் பேராமீட்டர் ஃபங்க்ஷன். ஆட் ஆஃப் இன்டி அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ எதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோங்க, ஆட் ஆஃப். ஸோ இங்க என்ன நான் நேம் கொடுத்துருக்கேன், ஏன்னு கொடுத்துருக்கேன் கரெக்ட்டுங்களா. இப்ப நான் பாருங்க எப்படி சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன்ட்டு, மைல போயிட்டு ஏன்னு கொடுத்துட்றேன், ஆட்ல வந்து எக்ஸ் கொடுத்து நம்ம ரன் பண்றோம். ஸோ ஒர்க் ஆகுமா இல்லையான்னு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகலைங்க, நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஆட் ஆஃப். வேரியபிள் நேம் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா யூசருக்கு பாஸ் பண்ணி விட போறேன் கரெக்ட்டுங்களா. ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுவோம்லங்க, அதே மாதிரிதான் நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கணும் அதை ஃபர்ஸ்ட் நான் அங்க டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் மென்ஷன் பண்ணா போதும். கிளியருங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருச்சுங்க, ரன் ஆயிரும். ஏன் அப்படின்னா ஆட் ஆஃப் ஏக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்றேன்னா மை ஏ. அப்போ ஏக்குன்னா ஏதாவது ஒரு இன்டிஜர் வேல்யூவை பாஸ் பண்ணணும். அது கண்டிப்பா வேரியபிள் நேம் தான் பாஸ் பண்ணணும்னு கிடையாது, வேல்யூ கூட நீங்க பாஸ் பண்ணி விடலாம். ஸோ இப்போ நான் என்ன பாஸ் பண்ணி விட்டுருக்கேங்க, 25ன்னு ஆட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணி விட்டுருக்கேன். கிளியருங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்டர்வியூல வந்துட்டு வித்தவுட் மெயின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிஃபைன் தான் யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம உங்ககிட்ட கேட்டாங்கன்னா டிஃபைன் மெயின் ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, இல்ல வேரியபிள் நேமாவும் யூஸ் பண்ணலாம், டேட்டா டைப்பாவும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷன் நேமாவும் யூஸ் பண்ணலாம், தென் பிரிண்ட் ஆஃப் பதிலாகவும் யூஸ் பண்ணலாம். கிளியருங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.